அஸ்ஸலாமு அலைக்கும். புளியானம் ரசத்துக்கு எல்லாம் தட்டி வச்சுக்கிறேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு வச்சுருவோம். பெருஞ்சிருவோம், கடுகு, மிளகு. கடுகு போடல, மிளகு. கடுகு தாளிக்கும் போது தான் நான் போட எடுத்து வச்சுக்கிறேன். கடுகு. இது இது மல்லி சட்னி. மல்லி, தேங்காய், வத்தல், புளி, உப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வறுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வாங்கோலி முட்டை 3 அவியுது. முட்டைக்கறி இன்றைக்கி முட்டைக்கறிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே வெங்காயம், மசாலா தூள், உப்பு, ஒரு 10-15 இறால் எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். அதை தாளித்து ஊற்ற போகிறேன். அப்படியே எண்ணெயிலேயே வேகும். அதுக்கு கொஞ்சம் காணும் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்ற மாட்டேன், தேங்காய் பாலே வேகும். இன்றைக்கி தான் எங்களுக்கு கறிப்புளி புளியானம் ரசம். புளியானடா எல்லாருக்கும் விளங்குமா விளங்காதான்னு தெரிஞ்சால் ரசம்னு சொல்கிறோம்மா. காயில் படுத்து பாச புளியானம். இன்றைக்கி தேங்காய் பால் புளியானம் தான் காய்ச்ச போகிறேன். வேக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் முட்டைக்கறியை தாளித்து ஊற்றிட்டு அப்படியே இந்த தேங்காய் பால் எண்ணெய் நிறைய ஊற்றணும். 15 இறால் போட்டிக்கிறேன். 15 இறாலிக்கும் கருவேப்பிலை, சின்ன தக்காளி பழம், உரப்பு 2 கரண்டி போட்டேன். காணாது போல் இதுன்னு கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் ஆக்கணும். ஒரு ஆக்கி ஒரு 5-10 நிமிஷத்தில் ஆக்கி முடிஞ்சு அதுக்கு 2 திருப்பி காட்டுறேன். முட்டைக்கறி வெந்துக்கிட்டு முடிவாக இதான் கிரேவியாக ஆக்கணும். சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரசம். முட்டை வேகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்தபோது 1-2 வெட்டி உரித்து 2 வெட்டி போடணும். பெரிய முட்டை இது 3 பேருக்கு தாராளம். வாங்கோலி முட்டையினால் இது எப்படி கிரேவி வைக்கிறேன்னு பாருங்கள். இன்னும் சாப்பிட உண்மைதான். இப்போ நாஸ்டா திங்கல. சாப்பாடு எடுத்து முடிச்சுட்டேன். நாஸ்டாவுக்கு அப்பா மாவு எடுத்து வச்சுக்கிறேன். டீ குடிச்சிட்டேன். இது நான் ஒரு 3 அப்பத்துக்கு வரும் சுடணும். இதுக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு அதான் வேகமாக இந்த வேலையை பார்க்குறேன். எனக்கு ஒரு ஆளுக்கு இன்னும் 2 ஆளுக்கு கொடுக்குறதுனால சரி இருக்கிற மனுஷர் கொடுக்கணுன்ட்டு வேகமாக வேலையை முடிச்சிடணும். அதனால் வேகமாக வேலை பார்க்குறேன். சாந்தி கொடுத்துருவேன். இது தேங்காய் பால் 2வது ஊற்றினேன். கொஞ்சம் நல்லா வைக்குமா புளியானத்துக்கு பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் எனக்கு ஒரு 3 அப்பத்துக்கு தான் மாவு மிச்சம் வைக்க. நேற்று சுட்டுட்டு வச்சேன். ஐஸில் இருந்துட்டு ஓடட்டும். இது சுட்டு மலான்னு திங்கணும். எனக்கு சில கடை உடம்புலாம் வசதியாக வரும். சரி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரி சோறு வச்சுட்டு அடுப்பில்